யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் மீள் எழுச்சி பெறுவதற்கு அடிப்படை வசதிகள் அவசியமானது. சில கிராமங்களில் உள்ள மக்கள் தொடர்ந்தும் தற்காலிக கூடாரங்களிலேயே வசித்து வருகின்றார்கள். வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள கிராமம் ஒன்றின் கதையே இது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைத்துறை பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட வனப்புமிக்க பிரதேசமே கொக்கிலாய். முல்லை திருகோணமலை வீதியில் முல்லைத்தீவு நகரத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கிராமம் அமைந்திருக்கிறது. கொக்கிலாய் சமீபத்தில் தான் மீள்குடியேற்றப்பட்ட கிராமம் ஒன்றை போல காட்சி அளிக்கிறது. ஆனால் 30 வருடங்களுக்கு பின்னர் இந்த கிராமத்தில் மக்கள் மீள்குடியேற்றப்பட்டார்கள். மீள்குடியேற்றம் நடந்து தற்போது 3 வருடங்கள் முடிவடைந்து விட்டன. காற்றையும் மழையையும் வெயிலையும் தாங்க முடியாத இந்த கூடாரங்களில் கொக்கிலாய் பிரதேச மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். 30 வருஷத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு இந்த ஊரங்களை சொந்த ஊரில் குடியமர்த்தியிருக்கணும். குடியமர்த்தியும் எங்களுக்கு அடிப்படை தேவையான நிரந்தர வீட்டு திட்டம், கழிவறைகள், மின்சார வசதி, பள்ளிக்கூட வசதி, இணைய வசதிகள் இல்லை. அதோட பெரிய பிரச்சனைன்னு சொன்னால் குடி தண்ணீருக்கு நாங்கள் ஒரு 3/4 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் தூரம் போக வேண்டியதாக இருக்கு. 31 மில்லியன் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட பிரதேச வைத்தியசாலை இன்னமும் திறக்கப்படாமையால் மருத்துவ தேவைகளை நிறைவேற்ற 33 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முல்லை நகரத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். எங்களை ஊர்ல ஆஸ்பத்திரி ஒழுங்கான ஆஸ்பத்திரி இல்லை. எங்களுக்கு போக்குவரத்து கரெக்ட், ஒரு சோம் இல்லாட்டியும் ஆம்புலன்ஸு இருக்கு. ஆனால் அந்த டைமுக்கு ஆம்புலன்ஸு ஓட இல்லாது. ஆனால் எங்களுக்கு ஒழுங்கான இதுகள் சேவை செய்தால் நாங்கள் எங்களுக்கு ஆஸ்பத்திரி துறக்கவும் நாங்கள் கேட்டோம். 30 வருடங்களாக மக்கள் யாருமற்று பாழடைந்து போன இந்த கிராமத்திற்கு வைத்திய சேவைகளும் வீடுகளும் அவசியமாக தேவைப்படுகின்றன. வேற்று பிரதேச மீனவர்களின் வருகையால் இந்த கிராமத்தில் தாம் பாதிக்கப்படுவதாகவும் கொக்கிலாய் பிரதேச மீனவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். மழை பெய்தா எங்கள் பக்கம் பள்ள பக்கம், அப்போ வெள்ளங்கள்லாம் கூடுதலாக எங்களை பாதிப்பு. அதில் போன முறையும் சரியான பாதிப்பு, எங்களுக்கு கஷ்டம், ஒரு உதவியும் இல்லை எங்களுக்கு. விரைவில் தமது அடிப்படை தேவைகள் நிவர்த்தி செய்யப்பட்டு மீள்வாழ்வு எழுச்சி பெற சம்பந்தப்பட்டவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று காத்திருக்கின்றார்கள் கொக்கிலாய் மக்கள். மட்டக்களப்பு சத்துருக்கொண்டான் பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. இந்த சடலம் இன்று காலை மீட்கப்பட்டதாக மட்டக்களப்பு போலீசார் குறிப்பிட்டனர். சடலமாக மீட்கப்பட்டவர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் சடலம் பிரேத பரிசோதனைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. வீட்டிலிருந்து பொருட்கள் கொள்வனவு செய்வதற்காக நேற்றிரவு வெளியே சென்ற ஒருவரே இன்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இந்த நபர் வாகன விபத்தொன்றில் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு தலைமையக போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். சட்டவிரோதமான முறையில் சவுதி அரேபியாவில் தங்கியுள்ள வெளிநாட்டு பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொது மன்னிப்பு காலம் இன்று நள்ளிரவு 12 மணியுடன் நிறைவு பெறுகிறது. பொது மன்னிப்பு காலம் நிறைவடைந்த பின்னர் அங்கு தங்கியிருப்பவர்களை கைது செய்வதற்கான சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ள சவுதி அரசு தயாராவதாக அறிவித்துள்ளது. பொது மன்னிப்பு காலம் வழங்கப்பட்டிருந்த போதிலும் குற்றச்செயல்களுடன் தொடர்புடைய வெளிநாட்டு பணியாளர்களுக்கு சவுதியை விட்டு வெளியேறுவதற்கான அவகாசம் வழங்கப்படவில்லை என்று சவுதி அரேபியாவின் உள்விவகார அமைச்சர் ஜெனரல் மன்சூர் அல் துர்க்கியை மேற்கோள் காட்டி அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சில பணியாளர்களின் விரல் அடையாளங்கள் பெற்றுக் கொள்ளப்பட்ட பின்னர் அவர்கள் சவுதியிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளதோடு மீண்டும் தொழில் வாய்ப்புக்காக அவர்களுக்கு சவுதிக்கு செல்ல முடியாது. எதிர்காலத்தில் வர்த்தக நிலையங்கள், கட்டட நிர்மாண பகுதிகள் மற்றும் உணவகங்கள் உள்ளிட்ட வெளிநாட்டு பணியாளர்கள் தொழில் புரிகின்ற இடங்களில் அதிகாரிகளின் ஊடாக சோதனை நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளதாக சவுதி அரேபிய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் இன்று மாலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பொது மன்னிப்பு காலத்தில் நாட்டை வந்தடைந்த இலங்கை பணியாளர்கள் தொடர்பில் கருத்து தெரிவிக்கப்பட்டது. 16,000 பேரை நாங்கள் பதிவு செய்துள்ளோம். பதிவு செய்த சகலருக்கும் தற்காலிக பயணச்சீட்டு வழங்கப்பட்டு சவுதி ஜவசாத் அதிகார சபைக்கு அவர்களை அறிமுகப்படுத்தியுள்ளோம். 90% அந்நாட்டிலிருந்து வெளியேறுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுமார் 16,000 பேர் பொது மன்னிப்பு பிரிவினூடாக நாட்டை வந்தடைந்திருக்க வேண்டும். குறிப்பிடத்தக்க இளைஞர்கள், அதாவது சுமார் 1000 அல்லது 1200 பேர் சவுதி அரேபியாவில் இருக்கலாம். எந்தவிதமான ஆவணங்களும் இல்லை. அவர்களை அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுவதற்கு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும்.
ඒ පනිෂ්මන්ට් එකෙන් දැන් 15000ක් විතර ගලවගත්තා. அந்த தண்டனையிலிருந்து 16,000 பேரை நாங்கள் விடுவித்துள்ளோம். சுமார் 1000 பேரை எம்மால் விடுவித்துக் கொள்ள முடியவில்லை. பொது மன்னிப்பு வரையறுக்குள் அவர்கள் உள்வாங்கப்படவில்லை. இருப்பினும் அவர்கள் சட்டத்தை மீறியுள்ளனர். அந்த 15,000 பேரை போன்று இவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படாவிட்டாலும் குறைந்தபட்ச தண்டனையோடு அவர்களை நாட்டுக்கு வரவழைத்துக் கொள்ள நாம் முயற்சிக்கின்றோம். අර ඒ රටේ තියෙනා උපරිම දඬුවමක් නැතුව සුළු දඬුවමකට යටත් කොට හෝ ගෙන්නගෙන තමයි අපි දැන් උත්සාහ කරමින් ඉන්නේ. பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு நாட்டை வந்தடைந்த பணியாளர்களுக்கு தொழில் வாய்ப்புக்காக மீண்டும் சவுதி அரேபியாவுக்கு செல்வது தொடர்பில் ஊடகவியலாளர் ஒருவர் கேள்வி எழுப்பியதற்கு அமைச்சர் பதிலளித்தார். දැන් මේ ඉන්නේ සෞදි අරාබියාවේ நாம் அங்கிருந்தது போதும் என்று கருதுகின்றவர்களே தற்போது வருகின்றனர். மீண்டும் தொழில் செய்ய வேண்டும் என்று கருதிய சிலருக்கு பொது மன்னிப்பு காலத்தில் இரண்டாவது தெரிவொன்று காணப்பட்டது. இதனூடாக தமது தொழிலை சட்ட ரீதியாக்க வேண்டும் என்று கருதிய சுமார் 3000 பேர் அதை உரிய முறையில் செய்து கொண்டனர். නීත්‍යානුකූල කරන අවස්ථාව දුන්නා. එමය 3000 ගණනක නීති நுகர்வோர் எதிர்நோக்கும் சிக்கல்களை குறைப்பதற்கான சட்டத்திட்டங்களை எதிர்வரும் காலங்களில் அறிமுகப்படுத்த உள்ளதாக விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் SB நாவின் தெரிவிக்கின்றார். அதற்கான தேசிய கொள்கை ஒன்றை தயாரிப்பதற்கு பல தரப்பினரிடம் கலந்துரையாடியுள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். நுகர்வோர் நலன்புரி செயற்பாடுகளுக்கான கொள்கை திட்டத்தை தயாரிப்பதற்கு குர்நாகல் மாவட்ட அரசு அதிகாரிகளின் கருத்துக்களை திரட்டும் முகமாக குர்நாகல் மாவட்ட செயலாளர் அலுவலகத்தில் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. பிரதேச செயலாளர் திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு உத்தியோகத்தர்கள் பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். சில இடங்களில் நாம் நுகர்வோராக மாறுகின்றோம். இந்த நாட்டில் எவ்வளவு அபிவிருத்திகள் முன்னெடுக்கப்பட்டாலும் சில இடங்களுக்கு சென்றால் எங்களை பார்க்க யாரும் இல்லை என்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கின்றோம். பிரதேச செயலாளர் அலுவலகத்திற்கு சென்றால் ஒவ்வொரு வேளைக்கும் நேரம் குறிக்கப்பட்டிருக்கும். ஆனால் தற்போது அவை எதுவும் உரிய முறையில் செயற்படுவதில்லை. பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கிறார். 1953 ஆண்டு ஜூன் மாதம் அந்த உரிமை அவருக்கு கிடைத்தது. அதன் போது அவருக்கு 26 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. 1973 ஆண்டு கனடாவின் ஒடாவாவில் நடைபெற்ற 1வது பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டிருந்தார். எனினும் இலங்கையில் இந்த முறை நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு முதுமை காரணமாக மகாராணி கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி இளவரசர் சார்ல்ஸ் கலந்து கொள்வார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி சர்வதேச செய்தி. செவ்வாய் கிரகத்திற்கு செயற்கைக்கோள்களை அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்திய விஞ்ஞானிகள் தற்போது நிலவும் வானிலையினால் அச்சம் வெளியிட்டிருக்கின்றார்கள். செவ்வாய் கிரக ஆய்வுக்காக 450 கோடி ரூபாய் செலவில் இந்தியா உருவாக்கியுள்ள மங்கள்யான் செயற்கைக்கோள் நாளை ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து BSV விண்கலம் மூலம் விண்ணில் ஏவப்படுகின்றது. செயற்கைக்கோளை கண்காணிப்பதற்கு கட்டுப்பாட்டு அறைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் விண்கலத்தை செலுத்துவதற்கான 56 மணித்தியால காலக்கணக்கு தொடங்கியுள்ளது. எரிபொருள் நிரப்புதல் முதல் இதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. திட்டமிட்டபடி செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டால் வரும் 30ஆம் தேதி புவிவட்ட பாதையிலிருந்து விடுபட்டு செவ்வாய் கிரகத்தை நோக்கிய நீண்ட பயணத்தை மங்கள்யான் ஆரம்பிக்கும். 10 மாத பயணத்துக்கு பின் மங்கள்யான் செவ்வாய் கிரகத்தை சென்றடையும். ஆனால் தற்போது கன்னியாகுமரி கடல் பகுதியில் மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாளமுக்கம் காரணமாக தமிழகம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதியில் மழை பெய்து வருவதால் மங்கள்யான் செயற்கைக்கோளை திட்டமிட்டபடி செலுத்துவதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இரவு 8 மணி நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.